ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கான அப்டேட் வந்து டே 12, அதாவது 12ஆம் நாள் கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து ஃபில் ஆயிருக்குது, பேலன்ஸ் வந்து எவ்வளவு வந்து அவைலபிளா இருக்குது, அதிகமா இருக்கக்கூடிய துறைகள் வந்து என்ன, போஸ்டிங் வைஸ் வந்து எந்தெந்த துறைகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலி இடங்கள் வந்து அதிகமா இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்ரிடே, அதாவது அன்றாட நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு உண்டான அந்த காலி பணியிடங்களுக்கான அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அதை தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து வீடியோ மூலியமா நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஜென்ரல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து விவோ அப்படிங்கிற ரோல் வந்து முடிஞ்சாச்சு. இப்ப நிறைய பேருக்கு வந்து நேத்து ஈவினிங்ல இருந்து மெசேஜ் வந்து வந்துட்டு இருக்குது, நீங்க கவுன்சிலிங் வந்து வர வேண்டாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் வந்து டேட் வந்து மெமோல வந்து கொடுத்திருந்தாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு, பட் இன்னைக்கு நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு நேத்தே ஒரு மெசேஜ் வந்து போட்டு விட்டாங்க. ஏன் எதனால அப்படின்னா அந்த அவங்களுடைய கேட்டகரியில என்ன ஆகல அப்படின்னா சீட் எல்லாமே வந்து ஃபில் ஆயிருச்சு, உங்களுக்கு வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து அனுப்பி விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு சின்ன சின்ன மார்க், 1 மார்க் 2 மார்க் போறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வந்து போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அடுத்த வருஷம் நம்ம தாராளமாக வந்து அடிச்சு தூள் கிளப்ப முடியும். அந்த மாதிரி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். 1 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால 1 மார்க் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வந்து கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து விவோ வைஸ் நம்ம பார்க்கலாம். விவோல டோட்டலா வந்து 402 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 339 வந்து ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 63 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இந்த 63மே வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ப்ரியாரிட்டி, அதாவது வந்து ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஜென்ரல்ல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஜிடி, அதாவது ஜென்ரல்ல இருக்கக்கூடியவங்க எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா? மீதி இருக்கக்கூடியவங்க வந்து யாருக்கு வந்து இருக்கு அப்படின்னா பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க, இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீதி அந்த டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விவோக்கு அடுத்த லெவல்ல வரக்கூடிய ரோல். சரிங்களா? இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 3888 வேகன்சிஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அதுல 3081 வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து 807 தான் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? 807மே வந்து காமனா எல்லாருக்குமே பிரிச்சு தான் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அவைலபிள் வேகன்சிஸை மட்டும் நீங்க பார்த்தா போதுமானது. நீங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 17 வேகன்சில 14 வந்து ஃபில் ஆயிருக்கு, பேலன்ஸ் வந்து 3 வந்து அவைலபிளா இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிபோன் ஆபரேட்டர் இந்த வேகன்சி இது வரைக்கும் யாருமே எடுக்கல. ஜிடி ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க, ஒரு வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஹெச்எஸ்சி 12th பாஸ் பண்ணிருக்கக்கூடியவங்களுக்கு 25 வேகன்ட் கொடுத்திருக்காங்க. அதுல 22 வந்து ஃபில் ஆயிருச்சு, பேலன்ஸ் வந்து 3 வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி லேபரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரியில இந்த ரோல்ல வந்து கிட்டத்தட்ட 37 போஸ்டிங் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல 26 வந்து ஃபில் ஆயிருச்சு, பேலன்ஸ் வந்து 11 தான் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இந்த ரோல் டோட்டலா 25 கொடுத்திருந்தாங்க. இதுல 15 வந்து ஃபில் ஆயிருச்சு, பேலன்ஸ் வந்து 10 தான் வந்து அவைலபிளா இருக்குதுங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து டிகிரி முடிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டோட்டலா எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 102 கொடுத்திருந்தாங்க. அதுல 48 வந்து ஃபில் ஆயிருச்சு, பேலன்ஸ் வந்து 53 வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி வந்து டோட்டலா வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து டிகிரி முடிச்சுட்டு சிஓஏ சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 20 வேகன்ட், அதுல 10 ஃபில் ஆயிருச்சு, பேலன்ஸ் 10 வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 34 அப்படியே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வேகன்சிஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஜிடில இருக்கக்கூடியவங்க எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி, அதாவது பிசிஎம்லயுமே வந்து நமக்கு வேகன்ட் அப்படிங்கிறது உமனுக்கு வந்து ஒரு வேகன்ட் போட்டிருக்காங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் அதையுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 இந்த கேட்டகரிலாம் சீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 15 சீட்டு 15மே அப்படியே நம்மளுக்கு வந்து அவைலபிளா தான் இருக்கு. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து காமர்ஸ் படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு 28 வேகன்சிஸ்ல 16 ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 12 வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ல கிரேட் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது இந்த ஒரு ரோல் வந்து இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல வரும். இது வந்து 30 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 26 ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 4 தான் வந்து அவைலபிளா இருக்கு.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த கவுன்சிலிங்க்கு உண்டான அந்த வேகன்சிஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்க்கு நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து முழுமையா நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல யூனிட் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பார்க்கலாம்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டி வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். கம்யூனிட்டியில இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இன் அனிமல் ஹஸ்பண்டரி வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன பண்ணிக்கலாம் இதுல வியூ பண்ணி பார்க்கலாம். ஈஸியா நம்மளால வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். நீங்க நாளைக்கு கவுன்சிலிங் வந்து போகக்கூடியவங்க கண்டிப்பா இந்த மாதிரி பிடிஎஃப் நீங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங் தான் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதான் வந்து அப்டேட். ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ட்ரெஷரி, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், வெக் போர்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா வேகன்சிஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்க விவோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்து நீங்க வந்து டைபிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போகலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுக்குமே வந்து நீங்க பிசிக்கல் வந்து ட்ரை பண்ணுங்க. இது நம்மளுக்கு விவோ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா உடஞ்சு போக வேண்டாம். அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து என்ன ஆகணும் அப்படின்னா மூவ் ஆகணும். இதுதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே தனியா வந்து வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் குரூப்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல சோசியல் மீடியா பேஜ்லயும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அதுல இருந்து கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.